Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 794 part 1. ஓபன் பண்ணா போன எபிசோட்ல நம்ம சஞ்சீவோட அப்பா சண்டை பொண்ணுங்கிறதுக்காக கத்திய கொடுத்தாரு. ஆனா அவன் அசிங்கப்படுத்துற மாதிரி என் கைய சமைக்கிறதுக்கு மட்டும் தான்டா யூஸ் பண்ணுவேன் மாங்கா மண்டையா, உன்னை அடிச்சு துவைக்கிறதுக்கெல்லாம் என் காலே போதும்னு சொல்லிட்டான். அது மட்டும் இல்லாம நம்ம பயலோட ஸ்பெஷாலிட்டியே லெக் அட்டாக் தானே, சோ அதனால எனக்கு அதுவே போதுங்கிற மாதிரி சொல்லிட்டான். அவங்க அப்பாவுக்கு செம காண்டாவும். சரி சின்ன வயசுல குக் பண்ணிட்டு இருந்தா ஏதோ சின்ன பையன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு விட்டாச்சு. ஆனா இன்னுமே குக் பண்ணிட்டு இருக்கான்ல, அது ராயல் ஃபேமிலி ஆளுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய அவமானம். இப்படி அடுத்தடுத்து நம்ம செஞ்சு அவங்க அப்பாவை கடுப்பேத்துற மாதிரியே எல்லா வேலையும் பண்ண உடனே அந்த ஆளு ஏன்டா வீணா போனவனே, அதான் ஃபேமிலியை அசிங்கப்படுத்துறேன்னு முடிவாயிருச்சு. அந்த பொண்ணை மூடிட்டு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாண்டா வெண்ணெய் விளக்கெண்ணன்னு சொல்லிட்டு மேல ஒரு ஜம்ப போட்டு பாஞ்சு அட்டாக் பண்ண வருவாரு. இதை பார்த்த உடனே எல்லாருமே பயந்துருவாங்க. ஏன்னா இந்த அட்டாக்க கருடா அட்டாக்கும்பாங்க. இந்த அட்டாக் எல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல இந்த மனுஷன் பண்ணவே மாட்டான், ரொம்ப ரேரான அட்டாக்கு. சஞ்சய் பார்த்துட்டு கொய்யால டைரக்டா வரியா டாடி இந்த வர்றேன்னு சொல்லி காலில் அனல் பறக்க பறக்க இவன் ஒரு சைடு பாஞ்சு போய் அடிப்பான். ஆனா காலை அலேக்கா பிடிச்சா அப்படியே தூக்கி வீசிடுவாரு, தேய்ச்சிக்கிட்டே போய் விழுவான். மொத்தத்துல சஞ்சீவோட அட்டாக் எவ்வளவு பவர், அதை எப்படி தடுக்கலாம் அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே தெளிவா கண்டுபிடிச்சிட்டாரு. இதுக்கு பேரு தாண்டா வார் அட்வான்ஸ் சயின்ஸ்னு சொல்லிட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கிராக் அப்படின்ட்டு சஞ்சீவோட வாயிலேயே ஒரு மிதி பய அப்படியே பிளைங்லயே போய் அடிச்சு புரண்டு போய் விழுவான். சொல்ல போனா சஞ்சய்க்கு நல்லா அடி விழுந்துருச்சு. அப்புறம் என்ன ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருப்பாரு. ஜெர்மானா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாடா, அப்பவும் சரி இப்பவும் சரி அந்த பேரை கேட்ட பதறாத ஆளுங்களே இல்லன்னு ஓவர் வாயி. அப்பவும் சஞ்சய் பாத்தீங்கன்னா ஐயோ அடி வாங்கிட்டோமே முடியலையே அப்படி அப்படின்னு எந்த ஒரு ரியாக்ஷனுமே அவங்கிட்ட இல்ல. அப்படியே பயப்படுத்துக்கிட்டே கேஷுவலா மேல பார்த்து அவனுக்குள்ள இருக்கானே அந்த சின்ன பையன் சஞ்சி, அதான் சின்ன வயசுல படாத பாடுபட்டானே, ஐ மீன் மனசாட்சி கிட்ட பேசுறான். நிஜமாவே நம்மளோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் எல்லாத்தையுமே மதிக்க தகுதி உள்ளவங்க தானா, அந்த டேடி மண்டையை வச்சு உங்ககிட்ட ஏதாச்சும் நல்ல மெமரி இருக்குதா அப்படின்னு பல விஷயத்த யோசிச்சு பார்ப்பான். என்ன யோசிச்சாலும் சரி அவங்க டேடி பண்ண கொடுமை மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். ஒரு டைம் எல்லாம் இருட்டு ஜெயிலுக்குள்ள அடைச்சு வச்சுட்டு வந்துட்டான். அவன் சின்ன பையன், அவனை கொண்டு போய் அந்த மாதிரி இருட்டான ஒரு இடத்துல விட்டு அவன் எவ்வளவு பயந்துருப்பான், கதறி கதறி அழுந்திருப்பான். டேடி எனக்கு பயமா இருக்குது, என்னை கூப்பிட்டு போங்கன்னு. ஆனா கொஞ்சம் கூட கருணை காட்டவே இல்லையே. அதெல்லாம் யோசிச்சா அவன் டேடியை பார்க்கும்போது அவனுக்கு கொலை வெறி தான் வருது. மகனே செத்தனான்னு சொல்லி காலில் அப்படியே ஃபயர் பறக்க ஓங்கி அடிக்க ரெடி ஆவான். அந்த டைம் அட்டாக் பண்ண வந்த வின்ஸ்மோக்கு ஷீல்டுமான உடனே இடையில ஒரு 3 சோல்ஜர் வந்து நின்னுக்குவாங்க. இவனுக்கு எப்படி குறுக்க நின்னானுங்கன்னா சஞ்சய் எப்படி அடிப்பான். அதனால வலிய விடுங்கடான்னு எவ்வளவோ சொல்லி பாப்பா, அவனுக்கு நகரவே மாட்டானுங்க. அந்த ஆளு வந்த வேகத்துல அந்த சோல்ஜரை தள்ளி விட்டுட்டு சடனா வந்து அட்டாக் பண்ணுவான்னு பார்த்தா அந்த சோல்ஜர் வயிற்றுலயே சுருகி அதுக்கப்புறம் நம்ம சஞ்சய் அட்டாக் பண்ணுவான். அதை பார்த்துட்டு நம்மளுக்கு அப்படியே அள்ளு விட்டுரும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் தெரியுது இங்க இருக்க யாரையுமே அவன் சோல்ஜரா பார்க்கல, அவனுக்கு கீழே வேலை பார்க்கிற ஒரு அடிமைகள். நெல்லுனா நிக்கணும், சாவுனா சாகணும், அதனாலதான் இந்த வேலையை பண்ணியிருக்கான். ஆனாலும் சஞ்சய் கஷ்டப்பட்டு தடுப்பான். அதுக்கப்புறம் இஎம் ஷாப்ட்னு சொல்லி பவரை பூஸ்ட் பண்ணி சஞ்சயை அடிச்சு தெரிய விட்டுருவான். பையன் அப்படியே பிளைங்ல போவான்னு வைங்க, கத்திய சோறுகினவன் ஸ்பாட்லயே அவுட்டு. இதை பார்த்துட்டு சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் பொங்கி எழுந்து கொய்யால எங்க ஆளுகள்ல ஒருத்தனைய கொண்டுட்டியா நீ, உன்னை சும்மா விட மாட்டோம்னு கத்துவான் தானே நினைக்கிறீங்க. அதான் இல்ல, எல்லாம் வாவ் சூப்பர் நம்ம தலைவர் ஜெயிச்சிட்டாருன்னு அவருக்காண்டி சப்போர்ட் பண்ணி வேற லெவல்ல கத்துவானுங்க. ஆனா அந்த செத்து போனவனை கண்டுக்க கூட இல்ல. ரேச்சுவும் சண்டையா ஜம்முன்னு பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. அப்படியே கட் பண்ணி நம்ம லூஃபியா காட்டுறாங்க. அவன் இன்னுமே அந்த செடியூசிங் வுட்ஸ்ங்கிற ஃபாரஸ்ட்டுக்குள்ள தான் சுத்திட்டு இருக்கான். சொல்ல போனா நம்ம ஆளுகளை இன்னும் கண்டுபிடிக்கல. அவங்க பேரை சொல்லி கத்திக்கிட்டே போவான். அந்த மரங்கள்லாம் நல்லா மாட்டிக்கிட்டான். இவனை எப்படியாச்சும் சம்பவம் பண்ணிட வேண்டியதான்னு அவனை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருப்பாங்க. லூஃபிக்கு சடனா அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. அதனால பையன் அப்படியே குழப்பத்திலேயே சுத்திட்டு இருப்பான். அந்த டைமுக்கும் போது திடீர்னு மரம் வந்து அட்டாக் பண்ண வரும். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த மரம் செடி கொடி மண்ணுன்னு எல்லாமே இழிச்சுக்கிட்டே ஆடிட்டு இருக்கதா பாத்துருவான். மொத்த ஃபாரஸ்ட்டுமே மூவ் பண்ணி லூஃபி அட்டாக் பண்ண வருது. அவனுக்கு என்ன ஒண்ணுமே புரியல, பேந்த முழிப்பான். என்னடா நடக்குது இங்க, என்ன நடக்குது இங்கன்னு. ஆனா அதுங்க வா நம்ம மர்டர் கேம் விளையாடலாம், நாங்க உன்னைய கொல்லுவோமாமா, நீ சாகணுமாமா, உன்னாலெல்லாம் இங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியாது, நாங்க உன்னைய வெளியில விடவே மாட்டோம், இதோட கிவ் அப் பண்ணிரு, நீ எங்க கையால் தான் சாக போறேன்னு சொல்லி மறுபடியும் மரக்கலையை வச்சு அட்டாக் பண்ணுங்க. நம்ம பையன் நல்லா பலூன் மாதிரி ஊதி அந்த அட்டாக்கை ரெசிஸ்ட் பண்ணி விட்டுருவான். நீ என்ன பண்ணாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு ஓவரா ஒரு மரம் பில்டப் பண்ணிட்டு இருக்கோம். ஓங்கி போய் ஒரே இடி, அவ்வளவுதான் ஸ்பாட்லயே அந்த மரம் மட்டை. அதுக்கப்புறம் நம்ம பையன் கெத்தா நின்னுகிட்டு, டேய் நான் என் ஃப்ரெண்ட்ஸை தேடிட்டு இருக்கேன், தேவையில்லாம என் வழியில குறுக்க வராதீங்க, வந்தீங்கன்னா செருப்படி உறுதி, உங்களால பேச முடியும்னு எனக்கு தெரியுது, அதனால ஓவரா வாய் பேசிட்டு என் வழியில வராதீங்க, மூடிட்டு ஒரு ஓரமா நில்லுங்க, என் ஃப்ரெண்ட்ஸுகளை நான் போய் காப்பாற்றணும், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வேலை இருக்குதுன்னு வேற சொல்லுவான். அது மிச்சம் இருந்த மரம் எல்லாத்துக்குமே காண்டாயிரும். அதனால உன்னை நாங்க இங்க இருந்து விட்டவே மாட்டோம், நீ பேசின பேச்சுக்கு உன்னைய வச்சு செஞ்சே தீருவோம் அப்படி அப்படின்னு அந்த மொத்த ஃபாரஸ்ட்
ஃபாரஸ்ட்டுமே லூஃபி அட்டாக் பண்ண வரும். சரி ரைட்டு, மொத்தத்துல சண்டை மண்டை உடையிற அளவுக்கு நடக்க போகுது. அப்படியே அங்க கட் பண்ணா ஆரஞ்சு ஜூஸ் ரிவர் ஒன்னு போயிட்டு இருக்குது. அந்த ரிவருக்கு அடியில தான் சப்மேரியில நம்ம பயிலுக்கு அப்படியே ஜம்முன்னு போயிட்டு இருக்கானுங்க. இப்ப அவனுக்கு எங்க போறானுங்கன்னா ஸ்வீட் சிட்டிக்கு. அதுதான் ஹோல் கேக் ஐலாண்டோட கேபிட்டல். போக போக அந்த ரிவர் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிக்கிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா போய் சேர்ந்துடலாம்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையா போய் ஒரு வழியா ஸ்வீட் சிட்டிக்கு பக்கத்துல வந்து சேர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் இங்க இருந்தாலும் பிக் மாமோட கேசலுக்கு போக முடியாது. அதனால இந்த சப்மேரினை எங்கேயாச்சும் சேஃப்டியா பார்க் பண்ணிட்டு நடந்து தான் இவங்க போய் ஆகணும். சேஃப்டியா யாரு கண்ணுக்கும் தெரியாத மாதிரி ஒரு ஓரத்துல பார்க் பண்ணிட்டு நேரா அந்த ஸ்வீட் சிட்டிக்குள்ள போயிருவாங்கன்னு வைங்க. அதுவும் நல்லா மாறு வேஷத்துல. அப்ப நியூஸ் பேப்பர் போற ஒருத்தன் டோட்டோ லேண்ட்ல ஒரு பெரிய சம்பவம், ஒரு பெரிய நியூஸ்னு தொண்டைகளே ஏத்துவான். பெட்ரோ அது என்ன ஏதுன்னு பார்க்க போவானா. அப்ப அந்த பேப்பரை காட்டுறாங்க. ஜிம்பையோட போட்டோ இருக்கும். ஐயோ, டெஸ்ட் வச்சா அதுல சிக்கி சின்னாபினம் ஆயிட்டானா இல்ல கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஓட்டிட்டாங்களா ஒண்ணுமே புரியலையே. சரி, என்னாச்சு ஏதாச்சுன்னு அடுத்தடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.